இதிலே விமர்சனங்களை வைப்பதிலே மட்டும் ஒன்றும் குறைவில்லை. திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு ஆதரவு அலை வீசுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பல்வேறு வகையிலே விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். மாண்புமிகு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் காவேரி கோதாவரி இணைப்பு குறித்து பேசுவதை கேள்வி பேசியிருக்கிறார். நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு உயிர் கொடுத்தவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற விவசாய முதலமைச்சர் என்பது மாண்புமிகு மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு வேண்டுமானால் மறதி நோயால் மறந்து போயிருக்கலாம். ஆனால் மக்களுக்கு தெரியும், நடந்தாய் வாடி காவேரி மூலம் காவேரியை தூய்மைப்படுத்துவதும், காவேரியை டெல்டா பகுதிகளிலே காவேரி பாய்கின்ற டெல்டா பகுதியிலே பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அமைப்பதும், காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் அமைப்பதும், கரிமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் அமைப்பதும், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதும், அதற்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்ததும், முல்லை பெரியாறு அணையை பாதுகாத்ததும், இன்றைக்கு மேகதாது அணையை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதிலும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாய முதல்வராக, ஒரு விவசாயியாக எப்படி அவர் போராடி பாதுகாத்து வருகிறார் என்பது துரைமுருகன் அண்ணன் அவர்களுக்கு வேண்டுமானால் மறதி நோயால் மறந்து போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய தாய் தமிழ்நாட்டு மக்கள் நன்றியுள்ள மக்கள், நன்றியோடு அதை நினைத்து அவர்கள் எல்லோரும் வரவேற்கின்றார்கள். ஆகவே கூட்டணி பற்றி எல்லாம் இன்றைக்கு மூத்த தலைவர்கள் விமர்சிப்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சொல்வதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள், கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கு சரியாக வரும் என்பதை போல பொறுத்திருந்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான வெற்றி கூட்டணி ஒரு வெற்றி சரித்திரத்தை படைக்கின்ற நாள் தொலைவில் இல்லை. நன்றி, வணக்கம்.